வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச் நடந்தது. நீங்கள் எல்லோரும் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் சென்னை சூப்பர் கிங்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம தான் பேட்டிங் பிடிச்சோம். நம்ம ஓரளவுக்கு 200ஆவது எடுத்திருக்கலாம். லாஸ்ட் ஓவரில் ஆல்மோஸ்ட் 4 விக்கெட், ஆல்மோஸ்ட் ஹேட்ரிக் விக்கெட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக எல்லோரும் வந்தவங்களாம் அவுட் ஆகிட்டாங்க. அந்த ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கூட இன்றைக்கி மேட்ச் புல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எகெயின் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அவங்களுமே லாஸ்ட் வரைக்கும் போராடி அவங்க ஆல்மோஸ்ட் 19.3 ஓவர்ஸில் அவங்க மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம இதில் இந்த சாம் கரன் அப்படிங்கிறவர் மட்டும்தான் இன்றைக்கி ஓரளவுக்கு சொல்லும்படியாக ஸ்கோர் பண்ணார். ஜடேஜாலாம் ஓரளவுக்கு ப்ளே பண்ணாங்க. மித்த யாருமே சோபிக்கவே இல்லை. இனிமேல் நம்ம வரக்கூடிய ஐபிஎல்லோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணுங்க. கட்டாயம் யங் பிளேயர்ஸ், இந்த லாஸ்ட் டைம் வைபவ் சூரியவம்ஷின்னு சொல்லிட்டு அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம இதுலேயே இந்த ஆயுஷ் அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணணும். அந்த ஷாஹித், அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவோ நல்ல தமிழ்நாட்டில் பிளேயர்ஸ் எல்லா இடத்துலையும் நல்ல சின்ன பசங்களாம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அவங்கள பிக் பண்ணி போடணுங்க. தெரில, இது நம்ம உட்காந்துட்டு சொல்கிறது ஈஸி. எகெயின் மனசுக்கு தாங்கவே முடியல. பட் இருந்தாலும் கண்டினியூஸாக லூஸ் பண்ணிகிட்டே இருக்கமே, ஒரு ஆறுதலுக்கு அவசரமாவது ஜெயிக்க மாட்டோமாங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் பேசிகிட்ருக்கேன். யங் பிளேயர்ஸ் கொண்டு வரணுங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம், சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அவங்கள பிக் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் நம்ம பிளே ஆஃப்ஸ் போகிறதில்ல. அது இன்னையோட நல்லாவே உறுதியும் ஆயிடுச்சு. சான்ஸ் கட்டாயம் கிடையாது. பார்ப்போம். இனி வரக்கூடிய மேட்ச் அட்லீஸ்ட் ஆறுதல் வெற்றியாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.